இப்போ 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வருது. இந்த 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவில் நம்ம குறிப்பாக என்னென்ன ஆர்டிகல்ஸை அமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுனா 75, அதே போல் 164, அதே போல் 239 ஏஏன்னு சொல்லிட்டு இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த யூனியன் டெரிட்டரிக்கான ஆக்ட், இது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும், இது வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்ட்டுனா 30 நாள் வந்து சிறையில் இருக்காரு ஒரு அமைச்சர் அப்படின்னா 31வது நாள் வந்து பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்சார்ஜ் யார், பிரசிடென்ட், இங்கன்னா கவர்னர், அவங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் அந்த அமைச்சர் பதவி வந்து ரத்தாயிரும், அவருடைய அமைச்சர் பதவி கேன்சல் ஆகும்னு சொல்லுது. ஒருவேளை வந்து பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ பரிந்துரைக்கலனா கூட தன்னை போல 31வது நாள் ரத்தாயிரும்னு சொல்லுது. ஸோ இப்போ இந்த 130வது சட்ட திருத்த மசோதா எதற்காக இதை பண்ணுறோம் அப்படின்ட்டுனா அரசின் மீது ஒரு நம்பிக்கை, கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரணும், அண்ட் அதே போல் அமைச்சர்களுக்கு அந்த நேர்மையை உறுதிப்படுத்தணும், இதற்காக இதை பண்ணுறோன்னு சொல்லுது. இதில் உள்ள ப்ரோஸ் இதெல்லாம் சரி. இதில் உள்ள இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம என்னென்ன பார்க்குறோம், ரொம்ப பர்டிகுலராக வந்து எதிர்கட்சியில் இருக்கவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டுனா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெறும் கைது, அதாவது ஒரு அமைச்சரை நீக்குவதற்கு இங்கே எது வந்து மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்குது, கைது, அரெஸ்ட். வெறும் கைதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்ட்டுனா ஒரு அமைச்சரை நீக்கிற முடியாது. நிறைய காரணத்துக்காக கைது பண்ணலாம். கைதுங்கிறது ஒரு பர்டிகுலராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸரோட ஒரு டிஸ்கிரிஷனரி பவராக இருக்குது. அவர் இந்த குற்றத்திற்காக கைது பண்ணணும்னு நினைச்சாருன்னா கைது பண்ணிக்கலாம். கைது பண்ணிட்டாலே ஒருத்தர் வந்து குற்றவாளின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஈவன் இங்கே கூட அந்த கேசஸ்லாம் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது இந்த கேசஸில் வந்து கைது பண்ணிட்டாலே வந்து குற்றவாளின்னு முடிவு பண்ணிட முடியாது. பர்டிகுலராக வந்து இங்கே வந்து ஜோகிந்தர் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அதில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா அதற்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். ஈவன் சார்ஜ் ஷீட் பண்ணிட்டா கூட அவர் வந்து நம்ம குற்றவாளின்னு எடுத்துக்க முடியாது. அப்போ கைதுங்கிறது குற்றம் இல்லை. கோர்ட்டு முன்னாடி நிறுத்தப்பட்டு அந்த கோர்ட்டு முன்னாடி அவருக்கு ப்ராப்பராக வந்து விசாரணை நடத்தி அவர் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணி அதற்கப்புறம் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா, குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் அவருக்கான அந்த பதவியை பறிக்கிறதோ இல்லை அடுத்த கட்டம் என்னவோ அதை வந்து நம்ம பண்ணணும். வெறுமனே கைது பண்ணி 30 நாள் சிறையில் இருந்துட்டாலே பறிக்கிறது அப்படிங்கிறது சரியாக வந்து பொருந்தாது, அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பர்டிகுலராக இன்னொரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்ட்டுனா, இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் போனால் நிற்காது. அதாவது இந்த சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல, அது என்னது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம், நீதி புனராய்வுக்கு உட்படுத்துதல். அப்போ நீதிமன்றத்தில் கேஸ் தொடுத்து இது அரசியலமைப்போட அடிப்படை தன்மையை உடைக்குது. இப்போ எக்ஸிக்யூட்டிவோட இன்சார்ஜ்லேயே உடனடியாக வந்து பதவி போகிற மாதிரி இருக்கா. ஜுடிஷியரிக்கு இங்கே வந்து பவரே இல்லாத மாதிரி போயிடுது. ஏன்னா 30 நாள் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணோடனே பதவி போயிடுது. அப்போ ஜுடிஷியரிக்கு வந்து இங்கே வந்து முக்கியத்துவம் இல்லாத போயிடுது. அப்போ ஜுடிஷியரி விசாரித்து குற்றவாளி நிரூபணம் செய்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து அமைச்சர் பதவி இது பண்ணணும்.